என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற செய்தி மிக மிக முக்கியமானது. நேற்று தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. அந்த இடைத்தேர்தல் நடத்தி முடிப்பதற்கு தமிழக அரசு எந்த ஒரு சிரமமும் எடுத்துக்கொள்ளல. காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு திமுகவினுடைய பொறுப்பாளர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் காவல்துறையை வைத்து அற்புதமாக அந்த நடத்தி முடித்து விட்டது தமிழக அரசு. தேர்தல் ஆணையத்திற்கு எந்த வேலையும் இல்லை. விக்கிரவாண்டி தொகுதியில அவ்வளவு அற்புதமாக எல்லா பணிகளையும் தமிழக காவல்துறை கிட்ட ஒப்படைத்த தமிழக அரசு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அற்புதமாக நடத்தி முடித்திருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட செயல்பட மாட்டார்கள். அந்த அளவிற்கு திமுகவிற்கு அற்புதமாக செயல்பட்டு இருக்கிறது தமிழக காவல்துறை. காவல்துறை என்பது நிர்வாகத்துறையில ஒரு மிகப்பெரிய மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு துறை. அந்த காவல்துறை மக்களுக்காக பணியாற்றவில்லை. ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற இடத்தில் காவல்துறை நிற்க வேண்டும், அங்கு நிற்கவில்லை. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு அத்தனை வேலைகளையும் களத்தில் செய்கிறார்கள் என்றால் இது என்ன மாநிலமா? இது என்ன நிர்வாகமா? இது என்ன தேர்தலா? தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது. எதற்கு இருக்கிறது? தமிழக தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியவில்லை. அந்த அளவிற்கு தேர்தல் ஆணையத்தின் வடுக்கள் கூட விக்கிரவாண்டி தொகுதியில இல்லை. எதற்கு தேர்தல் ஆணையம்? மக்களின் வரிப்பணத்தில் பல கோடிகள் அவர்களுக்கு சம்பளமாக வழங்கப்படுகிறது. எதற்கு அந்த தேர்தல் ஆணையம்? காவல்துறை மக்களின் வரிப்பணத்தில் கோடி கோடியாக சம்பளம் பெறுகிறீர்களே, யாருடைய பணத்தில் சம்பளம் பெறுகிறீர்கள்? தமிழக முதலமைச்சர் அவருடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் அவருடைய தந்தை சம்பாதித்து கொடுத்ததை எடுத்தா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார். மக்களுடைய அன்றாட உழைப்பில் வருகின்ற வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் பெறுகிறீர்கள். நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஜனநாயகத்தை காக்க வேண்டும். தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் பால் நடக்க வேண்டும். ஆனா அங்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, இங்க இவன் பணப்பட்டுவாடா செஞ்சிட்டு இருக்கிறான். தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, இங்க இவன் பணப்பட்டுவாடா செய்யறான். இது ஜனநாயகமா? இதுதான் ஜனநாயக நாடா? இதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடக்கின்ற தேர்தலா? இந்த 20 நாட்களாக பணம் கொடுத்தது, புடவை கொடுத்தது, கோவணம் கொடுத்தது, வேட்டி கொடுத்தது, சட்டை கொடுத்தது எல்லாம் கொடுத்து ஆயிற்று. இன்னமும் ஆளுகின்ற அதிகார வர்க்கத்திற்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நாம் வெற்றி பெறுவோமோ பெறமாட்டோமோ என்ற அவநம்பிக்கையிலேயே தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நாள்ல எப்படி டாஸ்மார்க் மெயின் ஒன்று இருக்குதோ, அதுக்கு பக்கத்துல சந்துக்கடை நடக்குதோ, அதே போல அங்க பூத்து ஓட்டு போடுறவன் பூத்துக்கு போகணும். அப்படி ஓட்டு போட போறவன் இங்க நம்ம லிஸ்ட்ல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கினு அப்படியே போய் ஓட்டை போட்டு அப்படி வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு இங்க நின்னுக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு இருக்கான். அதை தட்டி கேட்கறதுக்கு தமிழக காவல்துறைக்கு துப்பு இல்லை. தமிழக தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. எதற்கு இந்த தேர்தல் ஆணையம்? எதற்கு இந்த காவல்துறை? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்றதை செய்வதற்கு மட்டுமல்ல காவல்துறை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். காவல்துறை என்பது மு.க. ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் போயிட்டு நீங்க களத்துல செய்றீங்க. நீங்கள் அரசு ஊழியர்கள். அரசு என்பது மக்களுடையது. தமிழக முதலமைச்சரை மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே தவிர அவர் நேரடியாக நியமிக்கப்பட்ட பொறுப்பு அல்ல முதலமைச்சர் பொறுப்பு. காவல்துறை அதிகாரிகள் என்பது நியமன பொறுப்பு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அந்த அரசில் பணி செய்கின்ற நீங்கள் மக்களின் சேவகர்கள். உங்களுடைய பணி யாருக்கானதாக இருக்கணும்? திமுக குடும்பத்துக்கா? வெட்கக்கேடு. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக ஜெயிக்கிட்டோம், பாமக ஜெயிக்கிட்டோம், அது செகண்ட். யார் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி ஜனநாயகத்தின் வெற்றியாக அல்லவா இருக்கணும்.
இங்கு பணநாயகத்தின் வெற்றியாக மாறுகிறது என்றால் ஜனநாயகத்தை கொள்ளுவது யார்? அதிகார வர்க்கம். ஒரு காவல்துறை அதிகாரி, நான் மதுரைக்காரன்டா, என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்டா, மதுரைக்காரனா? நீ மதுரையில போய் வேலை செய்ய, நீ எதுக்கு விக்கிரவாண்டிக்கு வந்த? இது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரியில் உள்ள கிள்ளியூர் வரைக்கும் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் அரசு பணி செய்கின்ற யார் ஒருவரும் கும்மிடிப்பூண்டி தொடங்கி கிள்ளியூர் வரைக்கும் உங்களுடைய நிலம் இது. இந்த இடத்துல நீ எங்க வேணா வேலை செய்யலாம். ஆனா நான் மதுரைக்காரன், நான் வேலூர்காரன், நான் கன்னியாகுமரிக்காரன், நான் திருச்சிக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசு பணி நீ செஞ்சா உன்னை அடுத்த செகண்ட் அரசு நிர்வாகம் டிஸ்மிஸ் செய்யணும். ஏன்னா நீ மதுரைக்காரன் இல்ல, நீ தமிழக காவல்துறை அதிகாரி, மக்களின் சேவக. அது கூட உனக்கு தெரியல, நீ டிஎஸ்பி. அதிகாரம் உள்ளவர்கள் உங்களை ஆட்டி படைக்கிறார்கள். அவர்கள் ஆட்டுவதற்கெல்லாம் நீங்கள் ஆடுகிறீர்கள். இன்றைக்கு அந்த அரசு இருக்கும், நாளைக்கு இன்னொரு அரசு வரும். எந்த அரசு வந்தாலும் நீங்கள் அந்த துறையில் நிரந்தரமாக இருப்பீர்கள். ஆனா இன்று யாருக்கு நீங்கள் கழுவி விடுகிறீர்களோ அவர்களையே நாளை நீங்கள் கைது செய்கின்ற நிலை கூட வரலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. ஒரு மக்களுக்கான ஆட்சி அமையும் பொழுது இந்த மக்கள் விரோத அரசில் செயல்படுகின்ற அத்தனை பேரும் கூண்டோடு கைது செய்கின்ற நிலை வரும் பொழுது அவர்களை கைது செய்வதும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதை முதல்ல மனசுல வச்சுக்குங்க. அவர்களுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சேவை செய்வது உங்களுடைய பணி அல்ல. மக்களுக்காக பாதுகாப்பு அளிப்பது, ஜனநாயகத்தை காப்பது உங்களின் பணி. காவல்துறைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. காவல்துறைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த மாண்புக்காகத்தான் நீங்கள் அணிந்திருக்கின்ற உடைக்கு மதிப்பளித்து நீங்கள் விரல் நீட்டி பேசினாலும் அவர்கள் கைகட்டி நிற்கிறார்கள். அந்த காக்கி உடை உங்கள் உடல் மேல இல்லை அப்படின்னா நீங்க இப்படி பேச முடியாது அவங்க கிட்ட. ஏன்னா குற்றவாளி அவர்கள் அல்ல, நீங்கள் தான் குற்றவாளி. நீங்கள் உங்களுடைய பணியை செய்யல, ஏன்னா அங்க குற்றம் நடக்குது, அதை தட்டி கேட்பவர் ஒரு வேட்பாளர். ஆனால் நீங்கள் திமுகவிற்கு சாதகமாக அங்க வேலை செய்யறீங்க. வேட்பாளர் கேட்காத வேற யாரு கேட்பாரு? வேட்பாளர் கேட்காத வேற யாரு கேட்பாரு? வேட்பாளர் கேட்பதற்கே பதில் இப்படி வருது உங்க கிட்டனா, சாமானிய ஒரு குடிமகன் கேட்டா நீங்க எவ்வளவு கர்வமா பேசுவீங்க, எவ்வளவு ஆணவத்தோட பேசுவீங்க, எவ்வளவு அதிகார திமிர்ல பேசுவீங்க. இதுதான் திராவிட மாடல். இதை வீழ்த்த மக்கள் ஒன்று திரளணும். இல்லனா யாரிடம் அதிகாரம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் அதிகாரம் இல்லை, யாரிடம் இருக்க கூடாதோ அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் தகுதியற்றவர்கள் கையில் இருப்பதால் அதிகாரத்தில் இருக்க தகுதியானவர்கள் எல்லாம் இன்று எதிர்க்கட்சி வரிசையில் நின்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் மாற வேண்டும், மாற்ற வேண்டும் மக்கள் தான். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.